ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கணும். இன்டெஸ்டைன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் நமக்கு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான பணி குடல் பகுதியில் நடக்குது. அப்போது சிலருக்கு இந்த டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியாக டைஜஷன் ஆகலை, நான் உணவு சாப்பிட்டேன்னா எனக்கு புளிச்ச எப்போ வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் உணவு சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு உடலில் ஒரு ஸ்டாமினா சத்தே இல்லைங்க, வெயிட் ஏறவே மாட்டேங்குது, வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உயரத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடல் எடை எனக்கு இல்லை, அப்போ நான் சாப்பிட்ற உணவுலாம் என்ன தான் ஆகுதுன்னே தெரியல, ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம குடல் பகுதியில் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்னதாக ஒரு புழுக்கள் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ குடல் பகுதியில் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகுனா, உடலில் முக்கியமாக நமக்கு எந்த விதமான சத்துக்களும் போய் சேராமல் உடலில் சத்துக்கள் இல்லாத மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? அடிக்கடி இந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா வயதினர்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அப்போ பார்த்தோம்னா நிறைய இனிப்பு சாப்பிட்றவங்க, வெளியில் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்ற குழந்தைகளுக்கு, ஸோ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் அந்த ஃபுட்டை எடுத்து அப்படியே சாப்பிட்றது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக குடல் பகுதியில் சின்ன சின்னதாக வார்ம்ஸ் இருக்கும். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. முக்கியமாக இது நிறைய நமக்கு குடல் பகுதியில் அதிகமாக மல்டிப்ளை ஆகும்போது ரத்தத்தில் கலக்கவோ இல்லை மற்ற ஆர்கன்ஸ்குள்ளே போயிட்டு நமக்கு பெரிய பிரச்சனைகளை, உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கும் செய்யுது. இப்போ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும். எந்த மாதிரினா, சில குழந்தைகளுக்கு நம்ம பார்ப்போம், பெரியவர்களுக்குமே பார்த்தோம்னா முகத்தில் தேமல் மாதிரி இருக்கும், வெண்மை நிறத்தில் தேமல் நம்ம பார்த்துருப்போம். முகம் வெளிரி போன மாதிரியான ஒரு நிலை இருக்கும். வெளிரி போனதுன்னா வெண்மையாக கண்ணுக்கு கீழே இமையை நீக்கி பார்த்தோம்னா வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில அறிகுறிகள் எதனாலனா, நமக்கு குடல் பகுதியில் சுத்தமாக இல்லை, சில வார்ம்ஸ் இருக்குன்னா நமக்கு முகத்துலேயோ இல்லை கண்கள்லேயோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. இதை சரி செய்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில உணவு முறைகள், அதுவும் நம்ம குடல் பகுதியை சுத்தம் பண்ணுற மாதிரியான உணவு முறைகளை எடுக்கணும். சிலருக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ தானே சாப்பிட்டோம், கொஞ்சம் நேரத்துலேயே பசிக்கிற மாதிரி இருக்கே, அப்போது கொஞ்சம் நேரம் கூட நம்மளால் ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கே, ரொம்ப டயர்டாக சோம்பேறித்தனமாக, சரி இந்த ஒர்க்கை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. எப்பவுமே ஒரு மந்த நிலை இருக்கும். இரவு நேரத்தில் சில குழந்தைகள் உறங்கும்போது நம்ம பார்த்துருப்போம், பற்கள் கடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். நரண்டு பல்லு கடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, மலம் கழிக்கக்கூடிய ஆனஸ் பகுதியில் நிறைய பேர் குழந்தைகள் கை வச்சு அரிச்சிக்கிட்டே இருக்குது, பூச்சி கடிக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ மலம் கழித்த பிறகும் நமக்கு ஆனஸ் ரீஜியனில் கொஞ்சமாக இந்த புழுக்களோட தொந்தரவு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வயிற்றுப்பகுதியில் குடல் புழுக்கள் இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம எப்படிங்க நம்ம குடல் புழுக்கள் வெளியேற்றுவது? இயற்கையான முறையில் ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? எனக்கு சில மருந்துகள் கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது, அப்போ நேச்சுரலாக நம்ம குடல் புழுக்கள் வராமல் எப்படி பாதுகாத்துக்கலாம்? குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இனிப்பு சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க, நம்ம எவ்வளோ தான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம், பட் இனிப்புகள் நிறைய சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கும். இதை எப்படி இது பெரியவர்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது, இதை சரி செய்கிறதுக்கு சில வழிமுறைகள், ஹோம் ரெமடிஸ் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். முதல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வசம்பு. வசம்புக்கு ஒரு பெக்குலியரான ஒரு நறுமணம், அரோமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நறுமணம் இருக்குது. முக்கியமாக இதுக்கு ஆந்தல்மெட்டிக் ஆக்ஷன், அதாவது புழுக்கொல்லி அப்படின்னு சொல்கிறோம், இந்த செய்கை இருக்கிறது. இந்த வசம்பை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா, வசம்பு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை லேசாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வசம்பு பொடி 100 கிராம் அப்படின்னா இதனோட மஞ்சள் பொடி 20 கிராம் அளவுக்கு எடுக்கணும். அப்போ வசம்பு 100 கிராம், மஞ்சள் பொடி 20 கிராம், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தேனில் கலந்து டெய்லி நைட் மட்டும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். குழந்தைகள் ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னால் இது எவ்வளவு கொடுக்கலாம்னா 3 சிட்டிகை அளவு கொடுக்கலாம். 5 to 10 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3 சிட்டிகை அளவு எடுத்து தேனில் கலந்து
டெய்லி நைட் மட்டும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 10 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொடுத்துக்கலாம். இதுவே அடல்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த பொடியை டெய்லி நைட்டு இரவு தேனில் கலந்து 10லிருந்து 15 நாட்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோஷன் போகும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இனிப்பு சார்ந்த உணவுகள் இருந்துச்சுன்னா இனிப்பு ரொம்ப எடுக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இனிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு கசப்பு துவர்ப்பு இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். கசப்பு துவர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அத்தி பிஞ்சீர், அதுக்கப்புறம் சுண்டைக்காய், வாழைப்பூ இந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடும்பொழுது இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் வாய் விடங்க சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த வாய் விடங்க சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து பெரியவர்கள் கூட பயன்படுத்தலாம். 5 கிராம் அளவுக்கு எடுத்து தேன் இல்லைனா வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். ஒருவேளை நமக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கணும், சர்க்கரை நோயாளியாக இருக்கும்போது இதை எப்படிங்க சாப்பிடலாம் அப்படின்னா அரை ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து தொடர்ந்து ஒரு 20 நாட்கள் இரவு மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். ஸோ இந்த வாய் விடங்க சூர்ணம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது தேனில் கலந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வாய் விடங்க சூரணம் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய வார்ம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். அதே மாதிரி நம்ம இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது இந்த பூசணி விதைகளை லேசாக வறுத்துட்டு ஒரு 100 கிராம் பூசணி விதைகள்னால் 10 கிராம் கிராம்பு அதனோட சேர்த்துக்கணும். இதை வறுத்து பொடி பண்ணி இரவு நேரத்தில் பாலில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இரவு நேரத்தில் பாலில் கலந்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறுவதை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வயிறு சுத்தமானதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே ரொம்ப ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வேப்பம் கொழுந்து கிராமப்புறங்கள்லாம் இன்றைக்குமே இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. வேப்பம் கொழுந்தை நம்ம பயன்படுத்தலாம். இதனோட வேப்பம் கொழுந்து, கருவேப்பிலை, இந்துப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கடுக்காய் தோல் இருந்தால் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வச்சுட்டு இதை நல்லா அரைத்து ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு உருண்டையை ஒரு 3 நாள் தொடர்ந்து காலையில் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் மற்றும் நமக்கு சரியாக பசி எடுக்கலை, அஜீரணம், புளித்த ஏப்பம் இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபசமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகும். ஸோ இந்த பதிவில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், வயிற்றில் பூச்சி இருக்குங்க சாப்பிடவே மாட்டேறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். வயிற்றில் இருக்க புழுக்கள் வெளியேறும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.